பேசுங்க, அழகாக பேசுங்க. எல்லாத்துக்கும் வணக்கம். தியானம் கிளாஸில் வந்து சேர்ந்ததில் எனக்கு வந்து தியானம் பண்ணிக்கிட்டு முன்னாடி மனசுக்கு ரொம்ப பீஸாக இருக்குது, ரொம்ப கோவம் வருது. ஸோ நிறைய கான்சன்ட்ரேஷன் அந்த மாதிரி இதில் இருக்குது. பிராணாயாமத்தினால என்ன உபயோகம் ஆச்சு? பிராணாயாமம் செய்யறதுனால நல்லா ப்ரீதிங், நல்லா மூச்சு விட முடியுது. அதை தவிர்த்து நல்லா என்னோட தம்பி ரொம்ப பெருசாக அது வரையும் நினைக்கிறேன். அப்புறம் அதை தவிர்த்து காலையிலலாம் சீக்கிரம் எழுந்திடுறேன், நல்லா செய்கிறேன், ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குது. அதை தவிர்த்து என்னோட நல்ல ஃபியூச்சரில் வந்து நல்ல இதெல்லாம் புரிஞ்சு. ஸோ ஞானம் எனக்கு ரொம்ப பழக்கம் ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. ஸோ அப்பா சொன்னோடனே அவரோட அங்கிள் கூட நான் சொன்னாங்க. ஸோ வந்து பார்ப்போம், அதனால இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இது நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைச்சிருக்கு கிளாஸ்னால. ஸோ இந்த பெருமைனா அங்கிளுக்கு ரொம்ப மிஸ் செய்கிறோம். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். முத்து மாதிரி 4 வார்த்தை நீங்க என்ன பாக்குறீங்க? யாரையும் பார்க்க வேண்டாம், நீங்க பாட்டு சொல்லுங்க. கழுத்து பரவாயில்ல. வேற ஜீரணக்கிரியை எப்படி இருக்கு? நிறைய கோழி உள்ள இருக்குதா? ஆடு இருக்குதா? சாப்பாடெல்லாம் கட்டுப்பாடா இருக்கீங்களா? நீங்க தான் சொல்லணும். அமைதியா இருக்கா? உங்களோட தலைவலி எப்படி இருக்கு? உடம்பு ஆரோக்கியமா இருக்கு. ஓகே. அப்புறம் உங்க நண்பர் கூட பேசுறீங்க, என்னத்தை பத்தி சொல்லியிருக்கீங்க? யாரும் வருவீங்களா? வேலை கட்டணத்தை பத்தி பேசுறீங்களா? குருஜியை பத்தி பெருமையை பேசுறீங்களா? வணக்கம். இந்த பயிற்சினால வந்து எனக்கு சுவாசம்லாம் நல்லா இருக்கு. பிராணாயாமம் செய்யறதுனால சுவாசம்லாம் நல்லா இருக்கு. நான் வந்து ஒரு பக்கம் தான் நல்லா சுவாசம் பண்ணுவோம், இன்னொரு பக்கம் வந்து நான் சுவாசம் வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இழுக்கிறதுக்கு. நான் எங்கள் வீட்டில் யாருக்குமே நான் சொல்ல மாட்டேன். நமக்கு பிரச்சனை நிறைய சுவாசம்லாம் நல்லா இருக்குது. இப்போ முன்ன வந்து எனக்கு இந்த ஒரு பக்கமே எனக்கு சரியாக வேலை செய்ய முடியாது, ரொம்ப சோர்வாயிருக்கும் சமயத்தில். இப்போ நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது. பயிற்சினால எனக்கு சுவாசம்லாம் நல்லா போகுது, உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது. ஓகே. குருவுக்கு நான் நன்றி சொன்னோம். ஏன்னா நான் முத குருவை பார்க்கல, நம்பல. பக்கத்து வீட்டுக்கு வருவாரு, நான் ஒரு அலட்சியமா இருந்தேன். என்னமோ வெள்ளை சட்டை போட்டுட்டு வராரு அவங்க வீட்டுக்கு, என்னமோ சொல்றாரு, என்னமோ போறாரு. என்னது இவரு வராரு அடிக்கடி அவங்க வீட்டுக்கு? என்ன பிரச்சனை? அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு அப்படியே ஒரு அலட்சியமா இருந்தேன். சரி, நம்ம தலைதான் ரொம்ப ஆடுது. அவங்ககிட்ட பயிற்சி எதுனா பெப்டிக் வரைக்கும் போயிருந்தேன். பெப்டிக் சொன்னாக்கா உங்களுக்கு வந்து 4000 ரூபாய் செலவு பண்ணணும். அது கூட நான் ரூபா சொல்ல மாட்டோம், நேரத்தை ஓப்பன் பண்ணணும். இந்த நேரம் வந்து ஓப்பன் பண்ணணும்ட்டாங்க. அப்புறம் ரொம்ப அதிகமாக ஆட ஆரம்பிச்சிருச்சு. கிட்ட 4 வருஷமா எனக்கு ஆடுது. இப்போ நானும் பார்க்காத இடங்கள்ல நானும் சாப்பிடாததெல்லாம் இருந்தால் சரியா வரல. அப்போ நான் குருவை பற்றி எனக்கு ஒரு நம்பிக்கை. இவர்கிட்ட எல்லாம் சொல்றாங்களா, சரி வெளியே பார்ப்போமே, சரி அப்படி ஒரு நம்பிக்கை வரட்டுமே நம்மளுக்கு அப்படின்னு அவரை கூப்பிட்டேன். வீட்டுக்கு வந்தாரு, உட்கார வச்சு கேட்கணும். அப்போ அவங்க சொன்னாரு, இந்த பயிற்சி எடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்லா போகும், நான் உறுதி கொடுக்குறேன் உங்களுக்கு. நல்லா நான் 12 நாள் பயிற்சியில் உங்களுக்கு நல்லா போகிறேன்னு சொன்னால் என்னை திரும்பி கேளுங்க, உங்களுக்கே அந்த மாற்றம் தெரியும், அந்த தலை அர்த்தம் நிற்கும் கண்டிப்பா அப்படின்னாரு. சரினே நான் பயிற்சி எடுத்தேன். குருவுக்கு நான் இன்னும் சொல்கிறேன், ரொம்ப நன்றி கடன் நான் கொடுக்கணும். என்னோட தலை அர்த்தம் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஒரு நாள் ஸ்டீப்பேன் பியாத்தி கஷ்டம் வர்றோம்னா நம்ம பிள்ளைங்க எல்லாம் நல்லதாகுமா? கடவுள் பக்கத்தில் இருக்காரு. அதாவது இந்த மனசு நல்லதா இருந்ததுன்னா உடல் ஆரோக்கியம் கம்ப்ளீட்டாக நல்லதாகும். கடவுள் பயிற்சி வந்து ரொம்ப எனக்கு வருது. காலையில லேட்டாக எழுந்திருப்பேன், இப்போ வந்து சீக்கிரம் எழுந்திரிச்சிடுறேன். அந்த நேரம் வந்துச்சுன்னா எனக்கு அந்த வழிபாட்டு செய்யணும், அந்த எண்ணம் வரும், என் அறியாமே வரும். நான் உடனே 10 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிடுவேன்.
அது எல்லாரையுமே நான் தியானத்தில் உட்காருவேன். அந்த நேரத்தில் எனக்கு ஒரு அமைதியாக நல்லா இருக்கும், மனசு திருப்திப்படும். அந்த நேரத்தில் குருவை நினச்சிக்கிட்டேன். பயிற்சி முடிஞ்ச கையோட அவரை நினச்சி நான் வணங்குவேன். எல்லாம் நல்லதாகமா திருப்பி 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 வந்து நான் அவருக்கு வந்து வணக்கம் சொல்லுவேன் கடைக்கு. உடம்பு இப்போ நல்லா இருக்கு, தலை ஆட்டமும் குறைஞ்சிருச்சு. இப்போ எனக்கே தெரிஞ்சு என்னோட ஆட்டம்லாம் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஆட்டம் குறைஞ்சிட்டேன்னா. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கழிச்சு இதுக்கு பிறகு என்ன செய்ய போகிறோம், பேச முடியாது நீட்டானே, என்னடா இப்படி சொல்லிட்டானே, நம்ம என்ன செய்ய போகிறோம். பிள்ளைங்க இப்போ உள்ள காலகட்டத்திலே பிள்ளைங்க நம்மளை பார்ப்பாங்கன்னு நமக்கு யாருக்குமே தெரியாது. இப்போ இந்த பயிற்சினால நல்லா இருக்குன்னா எனக்கு பெருமை தான். பின்காலத்துக்கு எனக்கு என்னோட கை உழைச்சில நான் வாழ்ந்துடலாம் எப்படியும். ஏன்னா எனக்கு அவர் கொடுத்த பயிற்சினால இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன். உங்களுக்கு வந்து எல்லாமே இப்போ 12 பயிற்சி எடுத்துட்டு ஒவ்வொன்றா நான் செஞ்சுட்டதுல என்னால் ஏன்னா விடாத நான் செய்கிறேன். அதை வந்து காலையில் அவர் எப்படி சொல்லி கொடுத்தாரோ அதை வழிபட நான் செஞ்சுட்டு போகிறேன். நான் செஞ்சு முடிச்ச கையாலேயே நான் தியானம் பண்ண கையாட குருவை நினச்சி நான் வணக்கம் சொல்லுவேன். குரு வந்து ஏன்னா அவர் எனக்கு செஞ்ச குரு, அவர் எனக்கு செஞ்சு கொடுத்தனால அவருக்கு நான் வணக்கம் சொல்லுவேன். அந்த நேரத்தில் குருவே எனக்கு ரொம்ப நன்றி, நீ கொடுத்த பயிற்சி இது என் உயிர் போகிற வரைக்கும் இதை நான் மறக்காத செய்யணும். இந்த உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த ஆத்மாக்கு வந்து ஏதோ ஒரு என்னமோ கடவுள் புண்ணியத்தில் ஒரு சக்தி கொடுத்துருக்கிறாரு. எப்படி மகிழ்ச்சி இருக்காரு. எனக்கா அதே இப்படிதான் நாங்க இருக்கணும். கண்டிப்பா நாங்க ஜெயிக்கல போயிடுவோம். சமைக்க சொல்லுவாரு, நீங்க எப்படி இருந்துட்டு போங்க, உங்க சைவத்தை நீங்க வச்சுட்டு ஜெகதீஸ்வரன் இது வந்து நான் வீட்டில் இருக்கும்போது பார்ப்பேன். குரு வந்து அப்படியே நடந்து போவார். அப்போ ஒரு டீப் கடையில் வந்து பார்த்துட்டு திடீர்னு சண்டை ஒரு சோசி தான் பார்க்குறாரு. அவரும் 20 கடையில் பார்த்தேன். சோசி தான் பார்த்து விஜயா வந்து சொல்லும்போது திடீர்னு வந்து அஞ்சு வந்து 2 நாளில் இந்த மாதிரி செஞ்சு போடுறாங்க. நான் இங்கே இருக்கிறவங்க பேசணும் எல்லாம் மீன் என்னோட சேர்ந்தான். நம்ம கையில் இல்லை மீடியா மொதல் அடிக்க பயிற்சியில் வந்து எனக்கு இறங்கும்போது கழுத்து வலி மக்களை சரியான வழி திருப்ப முடியல. பழைய வழி முதல் இருந்த வழி மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒரு 2 நாள் 3 நாள் சுத்தமாக இல்லாமல் இருந்துச்சு. இந்த கழுத்து வலி எனக்கு பிரச்சனையே இல்லை. அப்போ அந்த வயிறு வந்து கேஸ் வயிறு புதுசமாக சாப்பிட்டா அப்படியே வயிறும் அதுவும் ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. ராத்திரி வந்து மணி 4-5 ஒரு தியான பத்திரம் செய்வேன். மனசு ரொம்ப அமைதியாக சந்தோஷமாக இருக்குது. பெரிய மாற்றம் இருக்குது வாழ்க்கையில். ஆனால் புதுசாக இதை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அதுதான் எனக்கு பெரிய மாற்றம். விட்டா அப்படியே பழைய பேர் வந்துடும். ரொம்ப நன்றி. பயிற்சியில எனக்கு வந்து என்னன்னா இந்த சீக்கு இந்த பயிற்சியில நுழையிறப்ப ரொம்ப கையெல்லாம் ஒரு ஆட்டமாக கொடுத்துச்சு. இப்போ கூட ஏன்னா லேசாக தான் இருக்கேன். முந்தி வந்து காலையில் நான் சோறு எடுத்து வைக்கிறதுக்கு கூட முடியாமல் குடி போயிட்டு குளிக்கிறதுக்குலாம் அந்த அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இதுக்கு முதல் ரொம்ப நன்றியை நான் சொல்கிறது வந்து பாமாக்காருக்கும் நம்ம ரோகிணி அக்காருக்கும் குணாக்காருக்கும். ஏன்னா அவங்க வந்து கூப்பிட்டதுக்கு நான் வரமாட்டேன்னு நான் சொன்னேன். எங்கெங்கேயோ பயிற்சிக்கு கொண்டு போய் ஆமாம் போங்க நல்லா ஆகும், இது மட்டும்தான் நல்லா போகுதுன்னு நான் சொன்னேன். அப்பயே அந்த அக்கா வந்து சொன்னாங்க, கூட பிறந்த தங்கச்சிங்க மாதிரி நான் வந்து உங்களை விட்ட பழகி நாங்கள் சொல்கிறோன்ட்டு இந்த பயிற்சியை நீ இது பண்ணிப்பாரு அப்புறம் தெரியும்னாங்க. அப்போ சரின்ட்டு காசு எல்லாம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போவோம் நம்ம கட்டிடலாம் அப்படின்ட்டு வந்து நுழைஞ்சேன். எனக்கு இந்த ஒரு சீக்கு நல்லா ஆயிடுச்சு. இன்னும் நான் குருஜி கிட்ட இன்னைக்கு கூட குருஜி என்ன நான் தான் அவரை தேடி வரணும், ஆனால் அவர் என்ன தேடி வந்திருக்காரு. ஆனால் இந்த குருஜி சொல்லியிருக்காரு, கவலைப்படாதம்மா இன்னும் சீக்கு ஒன்னாட சீக்கு நல்லா ஆயிடும்னு இருக்காரு. நான் அவரோட இந்த பயிற்சியை வந்து ரொம்ப சத்தமா பேசி கேட்க மாட்டேங்குது. எனக்கு என்ன பிரச்சனை? பேரு பேச தீபமா.
வீட்டுக்கு பையனுக்கு எதாவது அனுப்புனாங்க வழியில் அழுன்னு சொல்லி வந்து பைக்கு ஒன்றும் இல்லை நான் இங்கே உட்காந்துருக்கோம் எனக்கு வழியும் இல்லை எனக்கு வீட்டுக்கு பிடிச்சி பாருங்க பிடிச்ச பலம் கொண்டு போய் சொன்னீங்களா எதை சொன்னீங்களா நெசமா சொல்றேன் நான் என் பழங்கள் எல்லாத்தையும் சொன்னேன் நான் இந்த வழி இல்லை வழி போயிடுச்சு கத்தி தூங்க முடியாது ரொம்ப கஷ்டப்படும் நேரம் போய் காலை போய் இருக்கும் உங்க இந்த உடல் பருவம் அப்புறமா இந்த வேற ப்ராப்ளம் என்ன இருக்கு நீங்க உணவு கட்டுப்பாடு பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா நான் அடுத்த தடவை வரதுக்குள்ள நீங்க 16 வயசு பொண்ணு மாதிரி ஆயிடுங்க கண்டிப்பா கண்டிப்பா உடல் நீங்க கொஞ்சம் ஆகார கட்டுப்பாடு பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கீங்க இப்ப நல்லா இருக்கீங்க உடம்பு எனக்கு வச்சுருக்கோம் என் கருப்பை பயிர் இருந்துச்சு அதனால அந்த பட்டம் எனக்கு உடம்பு சரியா சரியா மனசு ரொம்ப ஏய் சத்தம் பேரு அதாவது இந்த பயிற்சிக்கு ஏன் வரணும்னு இருந்தது நீங்க வந்த காரியம் உங்களுக்கு அதாவது திருப்தி கொடுத்துருக்கான் திருப்தி கொடுத்துருக்கு பயிற்சி குரு வந்த அன்னைக்கு எங்களுக்கு தெரியும் குருவை. ஸோ இந்த பயிற்சி மொதல் வாட்டியே நாங்கள் எடுக்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. அது மன தளர்ச்சி விடாமல் நாங்கள் மீண்டும் முயற்சி செஞ்சு எப்படியாச்சும் கற்றுக்கணும்னு முயற்சி பண்ணுனா நானும் எங்களோட 2 பேரும் கற்றுக்கலான்ற இது தான் இருக்கோம். பிள்ளைங்க பிரச்சனைனால 2 பேருமே சேர்ந்து கற்றுக்க முடியல. நான் ஒண்டி கற்றுக்கிட்டேன். அப்போ கூட எங்கள் வீட்டுக்கார சொன்னார், வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு சொல்லிக் கொடு, நான் கற்றுக்கிறேன்னு சொன்னார். நான் சொன்னேன் 12 நாள் பயிற்சியில் நான் முழுமையை அடிக்கிறேன். நான் ஒரு நாள் கற்றுட்டு வந்து அன்றைக்கே சொல்லி கொடுத்தேன்னா உங்களுக்கு சரி வராது. நான் 12 நாள் பயிற்சியில் முடிவு அடைஞ்சிட்டு நான் உங்களுக்கு தரேன்னு சொன்னேன். அப்புறம் சில உடற்பயிற்சியெலாம் நான் வந்து வீட்டுக்கு போய் செய்யும் போது எங்கள் வீட்டுக்காரர் பார்த்தாரு. இது எதுக்குலாம் கேட்டார். அப்போ தியானத்தை பற்றி சாமியாருக்கு வந்து சாத்திட்டு சொந்தமாக செய்கிறேன். அதை மட்டும் நான் சொல்லிக் கொடுக்க முடியாது. அவ்வளோவா வந்து குருட்டு கற்றுக்கணும். அடுத்து கண்டிப்பாக குரு வர வைப்போம். நம்ம எல்லாம் மனசு வச்சோம்னா கண்டிப்பாக கடவுளையும் என் பிள்ளையும் நான் அனுப்புவேன். ஏன்னா நான் கற்றுக்க என் வயசுக்கு நான் கற்றுக்கிறத நான் கற்றுக்கிட்டேன். என் மகளோட வயசுக்கு அவள் கற்றுக்கிறதுக்கு கற்றுக்கணும். இதனால என்ன சொல்கிறேன்னாக்கா கண்டிப்பாக நம்ம குரு வர வைப்போம். நம்ம மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேருக்கு சேர்த்து நம்ம இது பண்ணணும். நான் முதல்ல கற்றுக்கிறது வந்து எனக்கு வந்து கோபம் வரும். மற்றபடி எனக்கு உடம்புல பிரச்சனைன்னு சொல்றதுக்கு இல்லை. வயசு சின்ன வயசு ப்ராப்ளம் இல்லை, மனசுல ப்ராப்ளம். எனக்கு வந்து கோபம் வரும். எங்கள் வீட்டுக்காரோட எனக்கு தான் அதிகமான கோபம் வரும். சடான்னு பேசிடுவேன். இன்னொன்று நான் எந்த இடம்னு பார்க்க மாட்டேன், யாருன்னு கூட பார்க்க மாட்டேன். ஃபேமிலியோட உட்காந்துருந்தா கூட அக்யூ பண்ணாங்கன்னா நான் தான் முதல் அக்யூ பண்ணுறாளா இருப்பேன். ஸோ இந்த தியானம் பண்ணதுன்னு நான் சொல்கிறேன். எனக்கு கிடைச்ச ஒரே சக்ஸஸ் வந்து இந்த கோபம். நேற்று கூட ஒரு சாப்பாடு கடையில் எங்கள் வீட்டுக்காரர் ஏன் அதை சாப்பிட்டீங்கன்னு நான் சத்தமாக கேட்டுட்டேன். ஏன் அதை சாப்பிட்டீங்கன்னு கேட்டுட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் பார்க்கறதுன்னா நான் வயசே ஆளுங்க இப்படி கேட்டுட்டோமேன்ற அந்த ஒரு இது எனக்கு வந்துச்சு பாருங்க, அந்த சிந்தனை. இதுக்கு முன்னே நான் அப்படி நினச்சதில்லை. சாப்பாடு கடன் கூட மாட்டேன். தேத்தி நல்லா இருந்துச்சுன்னா தேத்தி வாங்கி கவுத்துரு விட்டுருவேன். அது என்னோட ஆட்டிடியூட் அப்போ இருந்து. ஸோ நேற்று நான் அது உணர்ந்தேன். அப்புறம் எனக்கு தெரிஞ்சிச்சு என்னோட மாற்றத்தை நான் அடையிறேன்ட்டு. எங்கள் வீட்டுக்காரர் சொன்னேன், கடையில் சத்தம் போட்டேன், சாரிங்க புதுசாக இருக்கு சாரி கேட்குறேன்னாரு. நான் சொன்னேன் ஞானம் என்னை மாற்றிதுக்கேன்னு சொன்னேன். ஞானம் என்னை மாற்றிதுக்கேன்னு சொன்னேன். அடுத்த முறை வந்து இன்னும் எல்லாரும் தண்ணியெல்லாம் இது பண்ணிட்டு இன்னும் பெரிய அளவில் செய்யலாம். இன்னொன்று என்ன, நம்ம குரு வந்து நல்லா இங்கிலீஷ் பேசுறாரு. ஸோ நம்ம மற்ற ஏன்னா அது சைனீஸ்லாம் சேர்த்துனா கூட லாங்குவேஜ் ப்ராப்ளம் வராதுன்னு நான் நினைக்கிறேன். நான் நினச்சேன் குரு வந்து தமிழ் மட்டும் தான் தெரியும், அவர் பேச தமிழ் எனக்கு புரியுமான்னு கூட நினச்சேன். பட் அவர் ஸ்பீக்கிங் இஸ் வெரி குட், பெட்டர் எவர்ஸ் நினைக்கிறேன். ஸோ அடுத்த வாரம் செஞ்சோம்னு சொன்னாக்கா நம்ம இந்த வாட்டி கூட நான் சைனீஸ் சேர்க்கறது நான் குருட்ட சொல்லிட்டேன். டேப்லெட் கொடுக்கும்போது நான் சைனீஸ் லைட் பண்ணி நாங்கள் எங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நாங்கள் அந்த பயிற்சி சேர்க்கலாம் சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க யோகான்னு நம்ம விருப்பம். நம்ம ஐடியா இருந்தால் அப்படி நான் சைனீஸ் சேர்க்கறது தான் முதல்ல நம்ம பார்த்துட்டே சேர்த்துடலான்னு. அடுத்த முறை குரு வரவேச்சுன்னா கண்டிப்பாக இன்னும்
பெருசா செய்வோம் இதோட. அதுக்கு நம்ம குருக்கு உறுதி கொடுக்கணும். நன்றி. எனக்கு வந்து நல்லா நல்லா தான் இருக்கேன். 3 வருஷமா இந்த பாதம் வெளியே படாது, பூமியிலே படாத பாதம். இவர்கிட்ட குரு விட பயிற்சி பண்ணி பெக்கா நல்லா பூமியில் படுத்து இப்போ எவ்வளோ நல்ல ரொம்ப ஆழம் கணக்காக போகுது. கேட்டேன் ஒரு தடவை பயிற்சிக்கு வந்தப்ப இவங்களால அப்படி உட்கார இப்படி உட்கார முடியாது. ஆடு வந்து உழுதுற மாதிரி பண்ணி இருப்பாங்க. இந்த தடவை பயிற்சியில பார்க்க உடம்பு ஷேக்குன்னா கூட நல்லா சரியா இருக்காங்க. நல்ல டெவலப்மெண்ட். கண்டிப்பா நீங்க தான் எனக்கு ஆச்சரியம். இத்தனை பேர்ல உங்களுடைய டெவலப்மெண்ட். நான் நினச்சேன் எனக்காக தான் குரு வந்திருக்காரு. ஆனால் இவ்வளோ பஸ்க்காக வந்திருக்காரு. எல்லாரும் நல்லா இருக்கீங்க. வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். நான் வந்து மணிப்பக்கம் 6 வருஷம் எடுத்துருக்கேன். மனப்பக்குவம்னா புரியும். ஏன்னா தியானம் எடுக்கிற மாதிரி வழிமுறை தெரியல. நம்மளுக்கு புக்கில் படிச்சிருக்கேன், சொல்லிக் கொடுத்த பிறகு ஏன்னா அது முறையோடு செய்யணும். அது முறையோடு செய்யும்போது நம்மளுக்கு பல சக்தி கிடைக்குது. தியானத்துக்கு மூலிமா நம்மளை பல வியாபாரம் இருக்கோம். மனசக்தியை நம்ம படிச்சது பல சாதனைகளை புரிஞ்சிருக்கோம். அப்போ எங்கேயும் போகலாம், எங்கேயும் வரலாம். ஒரு இருக்குது வயிற்றில் வந்து 18 வயசு சொல்லலாம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் மனம் அந்த பக்கம் நம்ம பண்ணுறோம். நான் நரம்புகள்லாம் அந்த மாதிரி ஒரு ஸ்டடி பண்ணுறேன். அடுத்த வேஸ்தப்பில் தான் தொடர்ந்து வேலை கற்றுக்கிட்டே இருக்காங்க. என் மாதிரி இது வரைக்கும் ரெக்கார்டு இல்லை. என் ரெக்கார்டு பெரிய ரெக்கார்டு இருக்காங்க. அதான் நீங்கள் மனம் ஆர்வமாக இருக்கணும். மனத்துக்கு கூட நீங்கள் ரொம்ப சிக்கனமாக இருக்கணும். சேமிப்பு தெரியணும் உங்களுக்கு. இதெல்லாம் மனநல காரணம். கொஞ்சம் தியானம் இருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம். அது முறையாக செஞ்சோம்னா நம்ம கண்டிப்பாக எந்த வியாதியும் வராது. நம்மளே சொந்தமாக அதை நிவாரணம் பண்ணிக்கலாம். சரிங்களா? வீட்டுக்குள்ளே ஒரு அறிவு அவரு ஸ்டார்டிங்ல சொல்றாரு, சும்மா ஏதோ சூறா வர சொல்றீங்க, நீங்க பேப்பர் எல்லாம் போட்டுக்கணும், நீங்க கொஞ்சம் இன்னும் பெருசா பண்ணணும், நீங்க சிறுசு பேஜா பண்ணீங்கனால அடுத்ததான் பண்ணலாம். ஒருத்தர் கொடுத்தாரு, அற்புதா கொடுத்தாரு. என்ன பல தியானம் நீங்க அடுத்த தடவை நீங்க என்ன அழைக்கிறப்ப இந்த குழந்தைங்களுக்கு நம்ம செப்பரேட்டா ஒரு ப்ரோக்ராம் பண்ணீங்கன்னா ஒரு வாரம் குழந்தைங்களுக்கு நல்லா சொல்லி கொடுக்கலாம். அந்த நேரத்தில் பயன்படி பயிற்சி அந்த நல்லது. எங்கள் வீட்டில் எல்லாம் பயிற்சி எடுத்துருக்கோங்க, எல்லாம் பயிற்சி எடுத்துருக்கோங்க. அதான் நம்ம பயிற்சி முக்கியம். ரொம்ப நம்மளுக்கு வந்து பயிற்சி இல்லாமல் நம்ம விளாட முடியாது. போகிறோம், ஆத்திரப்படுறோம், எல்லாம் செய்யணும். நாங்கள் ஏற்று வந்து பயிற்சி ஆயிடுச்சா, உங்களுக்கு உபயோகம் ஆயிடுச்சா? ரொம்ப உபயோகம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் முனியன். நான் வந்து பல பயிற்சி எடுத்திருக்கேன். சரிங்களா? ஆனால் அதில் எங்கெங்கேயோ போயிட்டு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறேன். டைனமிக் பயிற்சி எடுத்திருக்கிறேன், யோகா ஞான சுற்று பயிற்சி எடுத்திருக்கேன், இந்தியாவில் போயிட்டு 2 மாதம் தங்கி கூட பயிற்சி எடுத்திருக்கிறேன். எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஒரு நாள் பயிற்சியும் 5 நாள் பயிற்சியும் காசு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன். நான் அப்படி நான் கடவுளை தேடிக்கிட்டு போனேன். ஒரு கடவுளில் ஒரு ஏதாச்சும் எனக்கு ஒரு சக்தி கிடைக்குமா, என் வாழ்க்கையில் நான் மாற்றத்தை அடைஞ்சு வாழ்க்கை சரியாக வருவேனா அப்படின்னு முயற்சி பண்ணி நான் என்னென்னமோ நினச்சிக்கிட்டு நான் முயற்சி பண்ணி போய் தேடினேன். ஆனால் அங்கெல்லாம் போய் கிடைக்காத ஒன்று என் வீட்டிலே வந்து ஒரு கிடைச்சாரு. சரிங்களா? அந்த கும்பிட போகிறது குறுக்கில் வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவரை நான் பார்த்தேன். சரிங்களா? அந்த மாதிரி நான் இவரை பார்த்தேன். நான் வீட்டில் இங்கே 12 நாள் பயிற்சி தான் இங்கே நான் எடுக்கல. இவர் வீட்டில் வச்சு நான் ஒரு வாரம் பயிற்சி எடுத்துட்டேன். இந்த ஒரு வாரம் பயிற்சியில் நான் ஒரு வீட்டில் எடுத்து இப்போ இந்த 12 நாள் பயிற்சியில் வந்து நான் வந்து ஆர்டருக்கு வந்து சிங்கப்பட்டத்தில் ஐசியூ பார்த்து நான் தான் இருந்தேன். சரிங்களா? அப்போ நான் அந்த பிறகு மருந்து சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தேன். தொப்பை கொடுக்குற மாதிரி சாப்பிட்டு தான் இருந்தேன். ஒன்றும் சரி வரல. ஏன்னா பயிற்சினா என்ன, அதோட முழுமையினால எனக்கு ஒன்றும் புரியல. இவருக்கு எடுத்த 12 நாள் பயிற்சி பார்க்கறதுக்கு நான் 15 நாள் கூட எடுத்துட்டேன். எடுத்து நான் போய் இதோட 3 வாட்டி செக் பண்ணிட்டேன். பேஷண்ட் செக் பண்ணிட்டேன். 3 வாட்டி டாக்டர் செக் பண்ணிட்டேன்னா நோமலுக்கு வந்துச்சு. டாக்டர் கேட்குறாரு, எப்படி நீ மருந்து கூட சாப்பிட்றியா? இல்லை, இவருக்கு எடுத்து இந்த பயிற்சி எனக்கு ரொம்ப அதிசயமாக இருக்கு. உடம்பு என்னோட ரொம்ப மாற்றம். அந்த பேச நான் போய் சொல்ல அவசியமே இல்லை. சரிங்களா? இவரு எனக்கு பழக்கம். இவருக்காக நான் சுகம் பண்ணணும் மட்டும் இல்லை, சத்தியமா இவர்கிட்ட நான் நன்றி சொல்றது என்னன்னா, இவர் கொடுத்த பயிற்சி தான் 100 எனக்கு வேலை செஞ்சுன்னு. சரிங்களா?
தொடர்ந்ததுனால 100 வழி இந்த உலகத்துல எவனுமே கொடுக்க முடியாத ஒரு பயிற்சி. 100 வழிக்கு இவ்வளவு சீப்பான கருத்து யாருமே கொடுக்க முடியாது. இது உண்மை. சரிங்களா? அதனால சிறப்பா செய்யணும். வேலை செஞ்சதுன்னா இவர் வந்து உத்தரவாதம் கொடுத்து என்ன சொல்லியிருக்கிறாரு, ஒரு மண்டலம் 48 நாள் அந்த பயிற்சியை நம்ம செஞ்சோமா, இந்த 2 வாரத்துல இவ்வளவு வேலை செஞ்சுருக்கோம், 48 நாள் செஞ்சோமா, இன்னும் எப்படி வேலை செய்யணும் அதை தான் நம்ம உணர்வு. கண்டிப்பா சரிங்களா? 2 வாரத்தில் 48 நாள் இன்னும் என்ன செய்யும், அப்போ தொடர்ந்து நம்ம செஞ்சு எடுத்தவங்க தயவு செஞ்சு முடிச்சாதீங்க. இந்த 48 நாள் இந்த மண்டலத்தை மட்டும் தயவு செஞ்சு முடிச்சு பாருங்க. அப்பதான் அதோட பலன் முழுமையா உங்களால அனுபவிக்க முடியும். ஓகேங்களா? தயவு செஞ்சு இதை மட்டும் விட்டுறாதீங்க. நான் வந்து மகாந்திர பாபாஜியை வழிபடுறேன். அந்த பாபாஜி கிட்ட நான் எத்தனை தடவை நல்ல ஒரு குருவை எனக்கு வழிகாட்ட மாட்டியா. நாகரி மகாசேவுக்கு கூட எத்தனையோ குருக்கள் கொடுத்தீங்க. நான் இங்கே ஒண்டி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன், எனக்குன்னு ஒரு குரு இல்லையே இருக்கும்போது கும்புறதையும் வீடு தேடி வந்த மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி குரு வந்தாரு. அப்புறம் அவருக்கு நான் சரியான முறையில் பயிற்சி எடுக்க முடியல. என்னோட வேலை அது ஏன்னா ஷிஃப்ட் மாறுது, அதனால நான் தொடர்ந்து வர முடியல. இருந்தாலும் இவருக்கு தெரியாம சில திருத்தரமா நானும் எங்கள் தங்கச்சிக்கிட்ட கேட்டு சில பயிற்சிகளை பழகிட்டு இருந்தேன். பழகிட்டு இருக்கும்போது இவரும் கொஞ்சம் நேரடியாக எனக்கு அவர் கூட இருக்கிறதுனால அவர் எனக்கு அந்த பயிற்சி சொல்லி கொடுத்துருக்காரு. தொடர்ந்து செய்கிறேன். பிரசிடென்ட் ஆஸ்பத்திரிக்கு போனேன், 16,500 வழி கொடுங்கனாங்க. அப்புறம் மறுபடியும் போனேன், 14,000 வழி கொடுங்கனாங்க. மறுபடியும் 3வது தடவை சொல்லிட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், 38,000 வழி. இன்சூரன்ஸ் ஆன் பண்ணி கூட நான் வேண்டாம், இந்த ஆப்ரேஷன் எனக்கு வேண்டாம், எனக்கு குறிச்சிருக்காரு. யோகா பயிற்சி மூலியமா நிச்சயமா தியானத்தின் மூலியமா என் குருவின் அருளா நிச்சயமா இந்த வழியை என்னால் பார்க்க முடியும்னு இப்போ இந்த பயிற்சியை நான் செஞ்சுட்டு வரும்போது எனக்கு ஓரளவு, அதாவது 100க்கு 50% என்னடா 100% சொல்ல முடியுது. இந்த வழி எனக்கு குறையுது. நிச்சயமா இந்த கொடுக்குற பயிற்சியை 48 நாள் தொடர்ந்து செஞ்சினா நிச்சயமா அந்த வழி என்னை விட்டு போவோம். அந்த குருவுக்கு நன்றி நன்றி நன்றி. எல்லோருக்கும் நான் என்ன இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன்னா, இந்த மலேசியாவுக்கு நான் வரதுக்கு மூல காரணம் கோலாலம்பூரில் பிரக்யாவதி அப்படின்னு ஒரு மகளே. அவங்க தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து என்னை இந்தியாவிலேருந்து இங்கே வரவழைக்கிறதுக்கு அவங்க கையில் எல்லாம் குரூப்லேருந்து துட்டெல்லாம் போட்டு எனக்கு டிக்கெட்டு புக் பண்ணி இங்கே வரவழைச்சது. ஆனால் ஏதோ காரணங்களால கோலாலம்பூரில் முதல் வகுப்பு நடத்த முடியல. அது இங்கே ஒருத்தர் உங்கள் சாலை யோகமணின்னு ஒருத்தர் என்னை கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி வகுப்புகள் நடத்தலாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டதுனால அவர் வீட்டுக்கு வந்து அந்த ஒரு வகுப்பாச்சு. இது 2வது வகுப்பு நடந்திருக்கு. இதுக்கு நான் மூலம் இந்த பிரக்யாவதி அம்மாவுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். 2வது முனியன் ஏதோ தன்னுடைய சொந்த பலனிற்காக என்னை அவங்க வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்டாங்க. அவருக்கு ஏதோ பர்சனல் ப்ராப்ளம் இருந்தது, அதை சரி பண்ணுறதுக்காக கொஞ்சம் எனக்கு பயிற்சி கொடுங்கன்னு சொன்னார். அவர் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப நான் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் மனசில் தோணிச்சு போல் இருக்கு. நான் எதுவும் கேட்கல, அவராகவே இனிஷியேட்டிவ் எடுத்துக்கிட்டு இன்னொரு வகுப்பு நடத்தலாம் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்த இனிஷியேட்டிவ் இந்த அளவுக்கு வந்து நிற்குது. பப்ளிசிட்டி பண்ணலை, பேப்பரில் போடலை, வெறும் 3 மாதம் அக்கப்பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சொல்லி 15-20 பேர் ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி ஆயிருக்கு. நீங்கள் கரெக்டான மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸை நீங்கள் உபயோகிச்சிங்கன்னா இதே சாலை இது மதசார்பு இல்லாததுனால எல்லாரையுமே கூப்பிட்டு நீங்கள் இந்த வகுப்புக்கு தமிழ் தெரியணும். தமிழ் தெரிகிற மக்கள் யார் இருந்தாலும் 100 பேர் மினிமம் சேரலாம். உங்ககிட்ட இந்த கெப்பாசிட்டி இருக்குது. ஆனால் ஒத்துழைக்கணும், சேர்ந்து ஒத்துழைச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் திரும்பி இந்தியாவில் வருவேன். வந்து நான் உங்களுக்கு இந்த பாடத்தை இதில் அட்வான்ஸ் கோர்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்த தியான முறைகள் அப்புறமா இந்த வேறு இதுக்கு சம்மந்தப்பட்டது எல்லாம் நிறைய இருக்குது. அதை நான் 2வது முறை வரப்போ அட்வான்ஸ் கோர்ஸ் நான் கண்டக்ட் பண்ணுறேன். விருப்பம் இருக்கிறவங்க அதை சேர்த்துக்கலாம். பணத்துக்காக இந்த கோர்ஸை பண்ண வரல, நான் திருப்பி நினச்சிக்கோங்க. ஆனால் பணம் இல்லாமல் எந்த கோர்ஸும் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து போகிறதுக்கு எனக்கு 20-30,000 ரூபா செலவாகுது. ப்ளஸ் நான் இருக்கிறது சாப்பாடு எல்லாமே செலவு தானே. ஸோ அதுக்காக ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணுறது தப்பில்லை நான் நினைக்கிறேன். ஆனால் கமர்ஷியல் மோட்டிவில் பண்ணிங்கன்னா ஜனங்களுக்கு மேஜர் ஆகிடும். ரைட். இப்போ இவர் மோகன் சொன்னார், அப்புறம் இவர் போய் நிறைய பேர் பேசுனீங்க, நிறைய மாறுதல்கள் ஆயிருக்கு, ரொம்ப சந்தோஷம், குருவுக்கு நன்றிலாம் சொன்னீங்க. எனக்கு நன்றி தெரிவிக்கணும்னா நீங்கள் 48 நாள் ஒரு மண்டலம் கரெக்டாக என்ன சொல்லி கொடுத்துருக்க அந்த பயிற்சியை பண்ணணும். இன்கேஸ் உங்களால் ஒன்றியாக பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் வாரத்தில் 2 நாள் 3 நாள், ஒரு நாள் முனியன் வீட்டில், ஒரு நாள் மோகன் வீட்டில், ஒரு நாள் அமுதா வீட்டில், இன்னொரு நாள் ஜெகதீஸ்வரர் வீட்டில், இப்படி
வாரத்தில் 2 நாள் 3 நாள் பிளான் பண்ணிக்கிட்டு நீங்க வெளியே போய் பண்ணீங்கன்னா அந்த என்ன சொல்றது அந்த இம்பாக்ட் இருக்கும் உங்களுக்கு போகாது. இல்ல ஏதாவது ஒரு இடத்தை எடுத்து எங்கேயாவது இந்த மாதிரி நாங்கள் வந்து காசுக்காக பண்ணலன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயா இடம் கொடுப்பாங்க. அந்த இடத்துல டெய்லி நீங்க ஒரு 1 நாள் சேர்த்து இதை பழகலாம். இது நீங்க விட்டுட்டீங்க, இது உபயோகம் போயிடும். 17 வருஷமா நான் பண்ணிட்டு கல்யாணம் வீட்டுக்கு போங்க, கர்மாதி வீட்டுக்கு போங்க, இல்ல வேற ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போங்க, வெளியூருக்கு போங்க, எங்க போனாலும் இந்த பயிற்சியை நான் விட மாட்டேன். அந்த ஒரு வைராக்கியம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆரோக்கியமா இருக்கும். மனசு உடல் ரெண்டும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். இது மாத்திரம் தான் நான் சொல்ல விரும்புறேன். நீங்க விரும்புனீங்கன்னா நீங்க எல்லாம் சேர்ந்து ஒத்துழைச்சீங்கன்னா கண்டிப்பா இன்னொரு முறை நான் கேது போயிட்டு நான் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி இங்க வருவேன்.